ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு டிக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக் தான். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதிலேருந்து நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டிக் வந்துடுச்சா, அதை அப்படியே நம்ம ஏவா போடுறோம். ஓகேவா? பாருங்கள், ஏ. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம என்ன போடுவோம்னா டி வரும். இதில் யூஸ் பண்ணிவிட்டு டி. ஓகே, பாருங்கள், இப்படி வந்துட்டு டி வந்துடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் சியும் இது மாதிரி தான் வரும், சி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரோக்கில் இருந்துட்டு தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் வரைஞ்சாச்சு, ஜி. ஓகேவா? ஜி. ஓகே, இதுக்கப்புறமா கியூ. கியூ. அதுக்கப்புறம் ஓ. ஓகே, ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ். பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு எக்ஸ் போட்டுடணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மைண்டில் நின்றுக்கும், நம்ம எந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் அண்ட் இந்த மாதிரி வருது. பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம், எல். ஓகே, எல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, இந்த பி போடும்போது கீழே வந்துட்டு கொண்டு போயிட்டு இப்படி ஒரு குட்டியாக ஒரு லூப் போடணும். ஓகேவா? பி. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹெச். ஹெச். ஓகேவா? தென் சேம் இதே லெட்டர் தான், இதே ஸ்ட்ரோக் தான். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் இந்த மாதிரி வரணும். ஓகேவா? கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகே, கே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? ஓகே, இந்த மாதிரி வரும். இதில் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி போட்டுட்டு எம். ஓகே, என். தென் பி. ஓகே, நம்ம பி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஜாயின் ஆகக்கூடாது. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பி வந்து நம்ம எழுதணும். ஓகே, எம், என், பி. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் நமக்கு இந்த 3 லெட்டர்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம
அடுத்த ஸ்ட்ரோக்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கர்சிவ் வரும்போது இந்த பி வந்துட்டு அந்த முன்னாடி என்ன லெட்ரு வருதோ அந்த முன்னாடி லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு நம்ம பி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிக் மாதிரி. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு டிக் போட்டு இங்கே ஒரு பென் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன டிக் மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்கள். I, you, அடுத்தது Y, ஓகே, Y, J, J, T, ஓகே, T. ஸோ இதுலேயும் வந்துட்டு அந்த P வந்துட்டு கவர் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள். P, P. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஸ்ட்ரோக் வந்துடுச்சா? இப்போது ஸ்ட்ரோக்ஸே இல்லாத லெட்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, V, W, E, S, R, Z. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த லைனில் டச் ஆகணும். பாருங்கள், இப்படி ஒரு ஹம்ப் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஒரு லூப் போட்டுட்டு இப்படி கிராஸ் பண்ணுறது இந்த இடத்துல டச் ஆகணும். ஓகேவா? ஸோ இங்கே வர லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வச்சு தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் கர்சிவில் வந்து எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்ட்டு நம்ம இன்னும் வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், கர்சிவ் ரைட்டிங்கை சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் வந்துட்டு நம்ம இதில் எஃப் வந்து நம்ம போடாமல் விட்டுட்டோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்லேருந்து தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ தேர்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லூப் வரணும். தென் கீழே வரைக்கும் வந்துட்டு எகெயின் மேலே கொண்டு போயிட்டு இந்த செகண்ட் லைனில் இப்படி போடணும். ஓகேவா? இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுவும் சேர்ந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே.